அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு நியூஸ் விட்டார், வரி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த நியூஸ் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அவரோட பக்கத்தில் யாரெல்லாம் க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் முன்கூட்டியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல புட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் 15% மேலே இறங்கியிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு எடுத்திருந்தாலே அது 5000லேருந்து 10,000 ரூபா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸ் வர்றது கரெக்டாக தெரிஞ்சு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா அவ்வளவு மணி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே கால் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேயும் மேலே போகிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. கால் எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் ஒரு 100 ரூபாய்க்கு எடுத்திருந்தால் அது 5000 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே 1 லட்சம் கோடிக்கு எடுத்துருக்குறோம், ஒரு 5 லட்சம் கோடிக்கு எடுக்கிறோம் இந்த இடத்துல, அது எவ்வளோ மடங்கு வாய்ப்பாக இருக்குது மேலே போகிறது. இதெல்லாம் ஒரு டைம் இந்த மாதிரி நியூஸ் வரும்போது கரெக்டாக தெரிஞ்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இப்போ தான் நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா அதிபர் எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. செலவு பண்ண காசுலாம் எடுக்கணும்ல, அது எப்படி எடுக்கிறது? இந்த மாதிரி நியூஸ் வந்ததுன்னா ஈஸியாக எடுக்க முடியும்னா இவங்க தான் எடுத்தாங்க அவங்க தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல வரல. ஸோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்ல வரேன். நாம்பெல்லாம் 100, 500, 1000, லட்சம் அது ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவ்வளவு போராட வேண்டியதாக இருக்குது. ஸோ பணம் இருக்கிறவங்க ஈஸியாக மணி மேக் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இருந்தாலுமே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாகவும் இங்கேருந்து லோயர் லோ தான் வந்துட்டுருக்கு. டெய்லியில் இங்கிருந்தே ஒரு டவுன் ட்ரெண்டு தான். இன்னுமே ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் வரல. 42,850க்கு மேலே போனால் தான் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் வரும் பேசிக்காக இது. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் வந்துட்டு மறுபடியும் இங்கே ஹையர் ஹை ஃபார்மேஷன் வரல. ஒரு ட்ரிபிள் டைம் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது எல்லாமுக்குமே சேம் தான். நீங்கள் வந்து நிஃப்டி, கோல்டு, இந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட் எல்லாமுக்குமே சேம் தான். ஸோ இங்கே ஒரு பெரிய கேண்டில், நல்ல ஒரு பாசிட்டிவான பெரிய கேண்டில் வந்திருக்கு. அதனுடைய லோ வந்து மார்க்கெட் எப்படி சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த லோ பிரேக் ஆகிருக்கு. பட் பெரிய கேண்டில் இல்லை. இந்த பெரிய கேண்டிலோட ஹை பிரேக் ஆனோன்னா மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இந்த பெரிய கேண்டில் கான்செப்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இங்கே ஒரு பெரிய கேண்டிலாக, ஸோ இதனுடைய ஹை பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்கு. இதனுடைய லோ பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம நிறைய ஸ்மால் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கிடச்சா தான் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கோல்ட்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் யூஎஸ் மார்க்கெட் அளவுக்கு இல்லை. இது ஓரளவுக்கு டெக்னிக்கலாக கீழே இறங்கிடுச்சு, அப்புறம் நல்லா மேலே வந்துருச்சு. பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸில் தான் இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இங்கெல்லாம் எப்படி குட்டி குட்டி கேண்டிலாக இருந்தது, இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கேண்டில். இங்கே பெரிய கேண்டிலாக நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பெரிய கேண்டில் இதனுடைய லோ பிரேக் ஆகலை. இப்போ இது பெரிய கேண்டில் இதனுடைய லோ பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு பெரிய கேண்டில் போட்டுருதுங்களா, அதனுடைய லோ பிரேக் ஆகவே இல்லை. இது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ இங்கே ஒரு பெரிய கேண்டில் போட்டது, அதனுடைய லோ பிரேக் ஆகணும்னா மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. ஸோ இதனுடைய பெரிய கேண்டலோட ஹை பிரேக் ஆகணும்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம ஹவர்லேயும் பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய கேண்டில், இதனோட ஹை பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் கீழே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு. ஸோ ஹை பிரேக் ஆயிடுச்சு. தென் இங்கே ஒரு பெரிய கேண்டில், இதனுடைய லோ பெருசாக பிரேக் ஆகி ஸ்டேபிள் ஆகலை. இதனோட லோவுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை பாருங்கள். இங்கே வந்து ரிவர்ஸ் கேண்டில் விழுந்துருச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. நம்ம என்ன பார்ப்போம்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கணும். இங்கே இந்த பெரிய கேண்டில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. இதனுடைய விக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. இதனுடைய ஹை பிரேக் ஆகணும்னா மார்க்கெட் மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய கேண்டில். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீக்கே மார்க்கெட்டை வந்து கன்சல்டேஷன் ஆகும், இல்லைனா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் பெரிய கேண்டில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய கேண்டில் வந்துருந்துச்சு. அதனுடைய லோ சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு பெரிய கேண்டில் வந்ததுன்னே எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய லோ பெருசாக பிரேக் ஆகலை. இதனுடைய ஹை பிரேக் ஆனோன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே வரவே இல்லை. ஸோ தென் இது ஒரு பெரிய கேண்டில். இப்போதைக்கு இதனுடைய லோ பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சிம்பிளான நமக்கு கான்செப்ட். 4 ஹவர்லேயே எப்படி இருக்குது, 4 ஹவர்லேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இங்கே ஒரு பெரிய கேண்டில், இதனுடைய ஹை பிரேக் ஆகிடுச்சு. ஹை பிரேக் ஆனோன்னா மறுபடியும் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? டெய்லியில் நமக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ டெய்லியில் இதுதான் பெரிய கேண்டில். இதனுடைய லோ பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்தாலும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே தெரியும், ட்ரெண்டு தெரியும். பட் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு இன்னொரு சான்சஸ் என்னென்னா ப்ரீவியஸ் ஹை இங்கே லோவாக இருக்குது பாருங்கள். ப்ரீவியஸ் ஹை என்ன 29.56 ஹை. இங்கே அதே பாருங்கள் 29.56 லோ. ஸோ ப்ரீவியஸ் ஹை என்றைக்குமே சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு இந்த இண்டிகேட்டரும் கையில் இருக்குது. ஸோ இங்கே வந்து செல் பண்ணுறது அவ்வளவு கரெக்டாக இருக்காது. அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு கீழே ஒரு 2 நாள் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு செல் மறுபடியும் அகைன் ட்ரை பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் க்ளோஸ் ஆனால் செல் ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம்.
ஸோ இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சப்போர்ட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு பேசிக் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அது தெரிஞ்சிருந்தாலே இந்த இடத்துல செல் நம்ம பண்ண மாட்டோம். பை பண்ணுறோமோ இல்லையா, அட்லீஸ்ட் செல் பண்ண மாட்டோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா இந்த இடத்துல வந்து செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த இடத்துல இங்கே மார்க்கெட் இந்த இடத்துல. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் ஸ்டேபிளான ஒன்று செல் பண்ணுறது தான் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சா, இந்த இடத்துல போய் செல் பண்ணுறது அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காது. கீழே இந்த இடத்துல வந்தாலே ஏதாவது சப்போர்ட் எடுத்துன்னா பையிங் பண்ணுறது நமக்கு ஒரு புத்திசாலித்தனமான வாய்ப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நிறைய பேர் லைவ் மார்க்கெட்டில் வாங்க அனலைசிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்துட்டு நம்ம ட்ரேட் விட்டுட்டு லைவ் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணுறதில்ல வீடியோ. ஸோ நமக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை வீடியோவை பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுங்க. லைவாகவும் வரலாம், பட் இன்னும் கொஞ்சம் அதுக்கு டைம் எடுத்துக்கும். வேறு டெக்னிக்கல் அனாலிசிஸில் எந்த இடம் வந்தால் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த கேண்டில் ஸ்டிக் நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லை வேறு ஏதாவது பேசிக்கான கொஞ்சம் அட்வான்ஸ்டான லெவல் இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறதுக்கு அடுத்த டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்துட்டு ஏன் நடந்து முடிஞ்ச மார்க்கெட் சொல்கிறீங்க, நடந்து முடிஞ்ச மார்க்கெட் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. டெக்னிக்கல் அனலைசிஸே நடந்து முடிஞ்ச மார்க்கெட் தாங்க. ஸோ நமக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பேஸில் ட்ரேட் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணணும், நாம் தான் ட்ரை பண்ணணும். நமக்காக அடுத்தவங்க வந்து கைட் மட்டும்தான் பண்ணுவாங்க. அது யூஸாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். யாருமே கம்பல்சரியாக இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம யாரையுமே சொல்ல போதில்லை. யாரும் அப்படி சொல்லவும் முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஏதாவது யூஸாக இருந்ததுன்னா அந்த தகவல் எடுத்துக்கங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்ட்டு. நான் வந்து முழுக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறேன். பழைய மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தா புது மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். வேறு எதுவுமே நியூஸ் பேஸில் நான் பெருசாக ட்ரேட் பண்ணுறதில்ல. அதில் ட்ரேட் பண்ணியும் எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. ஓவரால் ட்ரெண்டு தெரியுதுன்னு வைங்க. இப்போ பாசிட்டிவான ட்ரெண்டு தெரியுதுன்னா எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் பை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இதுதான் சிம்பிளாக நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டு இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இங்கே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் தானே, மேலே போயிட்டுருக்கீங்கள, செல் பண்ணலாம்ல, செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவானா அப்படின்னா நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நியூஸ் பேஸ்டு ஹெவியாக ப்ளே பண்ணிகிட்ருக்கு. தென் அதுவும் இல்லாமல் இங்கே ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்துருச்சு. தென் ஹையர் ஹை ஃபார்மேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹையர் ஹை ஃபார்மேஷன் போயிட்டுருக்கு தெரியுங்களா? இந்த ஹைக்கு கீழே இந்த ஹை இருக்குது. இந்த ஹை உடச்ச பின்னாடி நீங்கள் இந்த லோ உடச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து செல் ட்ரை பண்ணணும். இந்த லோ பாருங்கள், இந்த ஹைக்கு மேலே இருக்குது. தென் இந்த லோ பாருங்கள் எங்கே இருக்குது. ஸோ ஹையர் ஹை ஃபார்மேஷன் போயிட்டுருக்குல்ல, எப்படி நம்ம செல் பண்ண முடியும்? இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் டவுன் ட்ரெண்டுன்னு நினச்சிக்கங்க, அப் ட்ரெண்டுன்னு நினச்சிக்கங்க, எது வேணாலும் நினச்சிக்கங்க. கொஞ்சம் ஸ்மால் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியில் இப்போ வந்து நீங்கள் டவுன் ட்ரெண்டுன்னே நினச்சிக்கங்க. பட் ஹவரில் ஹையர் ஹை போயிட்டுருக்கு. ஸோ எப்படி செல் பண்ண முடியும்? அப்படியே செல் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய ரிஜெக்ஷன் ஆகுது, ஒரு பியரிஷ் கேண்டில் வருது, செல் பண்ணுறீங்க. இந்த லோ பிரேக் ஆனோடனே சப்போஸ் நீங்கள் செல் பண்ணாலும் இந்த ஹைக்கு மேலே கன்ஃபார்மாக ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். ஏன்னா இல்லைனா மார்க்கெட் இந்த மாதிரி எங்கேயோ போயிடும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். எப்போவுமே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். பட் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்னும் ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கிருந்து ஹை பிரேக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பெரிய விக் தான் இருக்குது. இது பெரிய நமக்கு லோயர் லோன் எடுத்துக்க முடியாது. க்ளோசிங் கீழே வைக்கல. ஸோ தென் இந்த ஹைக்கு பக்கத்தால் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது மார்க்கெட். ஓவராலாக பாசிட்டிவாக ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான கேப் டவுன். இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் ட்ரம்போட திருவிளையாடல்னால இங்கே ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் நியாயமா அப்படின்னு தான் கேட்க தோணுது. டெய்லியில் பாருங்கள். தென் அடுத்த நாள் கேப் அப். அதுக்கு அடுத்த நாள் நேற்றுக்கு ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு கேப் அப், ஒரு 450 பாயிண்ட் கேப் அப். இந்த மாதிரி மார்க்கெட்டு ஒரு கேப் டவுன் கேப் அப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுவுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான கேண்டில் தானே. ஸோ இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகலை. லோ ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு இது ஒரு பாசிட்டிவான கேண்டில். அங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் பண்ணாலே அது பாசிட்டிவான கேண்டில் தான். ஸோ நம்ம கால் சைடு நம்ம அந்த இடத்துல ட்ரை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேண்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது சொன்னதுக்கு தான் நம்ம வந்துட்டு நிறைய பேர் போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணுறது யூஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த லைனில் நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ட்ரா பண்ணி வச்சுருந்தது தான். இது ஏன்னா கேப் அப்படின்னு ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். அந்த இடம் வந்தோன்னா மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது பாருங்கள்.
ஸோ இங்கே ஒரு கேப் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இது கேப்போட ஹை, இது வந்து க்ளோசிங் அப்படின்ட்டு ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். கீழே வந்த மார்க்கெட் அதுக்கு பக்கத்தால் வந்துட்டு திரும்பி இருக்கே. ஸோ இதை கவனிச்சிருந்தாலே நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாமே. இதை கவனிக்காதவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். பட் கவனிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சொர்க்கம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு சொர்க்கம். அதை நம்ம கரெக்டாக ரீட் பண்ண தெரியணும். மார்க்கெட் எந்த இடத்துல வந்து திரும்பறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது. ஸோ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஸ்டேபிள் ஆனால் தான் இந்த மேலே போகும். இல்லைனா இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகும், இல்லைனா கீழே வரும். சப்போஸ் நாளைக்கு ஓப்பனிங்லேயே இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல போய் புட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது எதுக்கு ட்ரை பண்ண போகிறோம்? ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணிட்டோம். இங்கே ஆல்ரெடி கேப் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை கேப் ஃபில் பண்ணிடுச்சு. அந்த கேப்போட ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னாலே மார்க்கெட்டில் சம் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம பேசிக்காக பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து போய் டெக்னிக்கல் நீங்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கற்றுக்கணுங்கிறதில்ல, பேசிக்காக யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த கேப்பில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு கரெக்டாக, டெக்னிக்கலில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. சப்போஸ் மண்டே நமக்கு லீவு, டியூஸ்டே இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்க, இங்கேயே ஒரு 1 hour ட்ரேட் ஆகிடுது அப்படின்னா நம்ம எதுக்கு செல் போகணும் அப்படின்ட்டு கேட்குறேன். அட்லீஸ்ட் நீங்கள் பை போகிறீங்களோ போகலையோ, பட் செல் போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும். தென் இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல போய் நம்ம செல் அடிக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்? அந்த இடத்துல வந்தால் பை பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம். ஓகேங்களா? தென் மார்க்கெட் இங்கே ஒரு கேப் இருக்கா, இந்த கேப்புக்கு பக்கத்தால் சப்போஸ் நாளைக்கு வருது அப்படின்னா இந்த கேப் இங்கே ஒரு சின்னதாக இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்குது, இல்லைனா இந்த கேப்புக்கு பக்கத்தால் வருது அப்படின்னா அந்த இடத்துல போய் நாம் வந்துட்டு ஏன் வந்துட்டு செல் பண்ணணும்? முடிஞ்சால் கால் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைனா ஸ்ட்ராங்காக ஒரு நெகட்டிவ் கேண்டில் இந்த இடத்துல வருது அப்படின்னா நீங்கள் புட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த சப்போர்ட்டையும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறதே போஸ்ட் மார்க்கெட்டை வச்சு தான் ஃபியூச்சர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுங்க. மந்த்லி கேண்டிலும் பாருங்கள். நான் ஏன் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு அதிகமாக இருக்கேன் அப்படின்னா மந்த்லியில் இங்கே ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவான கேண்டில் வந்துருக்கு. ஸோ இந்த ரெட்டை அப்படியே இது வந்து க்ரீன் வந்து அந்த செல்லிங் ப்ரெஷரை அப்படியே பையிங் ப்ரெஷராக மாற்றி வச்சுருக்காங்க. இதுக்கு கீழேயும் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆக மாட்டேங்குது. இங்கே இருந்த ஸ்டாப் லாஸில் இப்போ மார்க்கெட் எடுத்துடுச்சு. ஓகேங்களா? நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? மார்க்கெட் எங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் எடுக்குதோ அங்கேருந்து மார்க்கெட் நல்லா போகிறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே எல்லா சினாரியோவுமே மேட்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ அதனால தான் ஓகே மார்க்கெட் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இதுதான் ரீசன். நான் எனத்தினால மார்க்கெட் போகுது மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன்னா அதுதான் ரீசன். ஒன்று சொல்கிறோம், இல்லை கீழே போகுது இல்லைனா மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். எஸ்டர்டே லோ பிரேக் ஆகிருக்கு, 2 months லோ பிரேக் ஆகிருக்கு, ஏதாவது ஒரு ரீசன் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும் அந்த நீங்கள் எடுக்கிற முடிவில் உறுதியாக இருங்க. அது தப்பாக இருந்தாலும் கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு செல் கீழே போகிற மாதிரி தெரியலாம். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் கேண்டில், இது வந்து இந்த ஹை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்க முடியல, அதனால் இன்னுமே கூட கீழே போகும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். அது தப்பே கிடையாது. பட் அந்த முடிவில் நீங்கள் உறுதியாக இருங்க. அதுக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நான் என்னோடய பிளானில் நான் வந்து உறுதியாக இருந்துக்கிறேன். தேங்க்யூ.